ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. வெல்கம் டு ட்ரிபிள் எம் சேனல் மணி மார்க்கெட் மில்லியனர். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்தூட் மினி ஃபினான்ஷியர்ஸ் லிமிடெட் வழங்கக்கூடிய செக்யூர்ட் என்சிடி நான் கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர்ஸ் எப்படி முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த என்சிடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு என்சிடினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். என்சிடி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸோடு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய முழு டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ ஷார்ட்டாக உங்களுக்கு என்சிடினா என்னன்னு சொல்லிடுறேன். என்சிடி அப்படிங்கிறது வந்து ஒரு கடன் பத்திரம், நான் கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடன் பத்திரத்தில் ரெண்டு வகை இருக்குது. நான் கன்வெர்ட்டபிள்னு இருக்குது. நான் கன்வெர்ட்டபிள் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கக்கூடிய இந்த என்சிடி ஆனது ஷேராக மாறாது. கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகிடும், உங்களுக்கு ஷேராக கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து ஷேராலாம் கன்வெர்ட் ஆகாது. உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பணமாகவே கிடைச்சிரும். இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வந்து எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது கம்பெனிகள் அவர்களுடைய ஒரு குறுகிய கால தேவைக்கோ இல்லை ஒரு எமர்ஜென்சி யூஸுக்கோ பணம் தேவைப்படுது அப்படின்னா, இவங்க பேங்க்கில் போய் லோன் வாங்குறதோ இல்லை வேறு யார்கிட்டையோ இருந்து லோன் வாங்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் கிட்ட இருந்து இஷ்யூ மூலியமாக பணம் திரட்டுவாங்க. அதுதான் என்சிடி அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு கடன் பத்திரம், நம்மக்கிட்ட கடன் வாங்குற மாதிரி தான் இது. இப்போ இவர்கள் நம்மக்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய தொகையை அவர்களுடைய நீண்ட கால மூலதனத்தை பெருக்கிறதுக்கு, அவங்க கேபிட்டலில் ரைஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்க லோன் கொடுக்கறதுக்கு, இல்லை அவர்களுடைய இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த இந்த என்சிடிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுற மாதிரியே தான் 1 இயர் 2 இயர் 3 இயர் 5 இயர் இந்த மாதிரி டைம் பீரியடில் வரும். நமக்கு தேவையான டைம் பீரியடுக்கு நம்ம செலக்ட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அதை பார்த்து நமக்கு தேவையானதை செலக்ட் பண்ணலாம். இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் கிடைக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோடைய இன்ட்ரெஸ்ட்டை விட இதில் அதிகமாக கிடைக்கும். என்சிடிஸில் வந்து 9% மேலே இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில என்சிடி 10%, 11%, 12% கூட கொடுப்பாங்க. இந்த என்சிடியில் 9% மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி என்சிடிஸ் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்பிஎஃப்சியால் ரிலீஸ் பண்ணுறதால நீங்கள் போடக்கூடிய பணத்துக்கு எந்த டெபாசிட் இன்சூரன்ஸும் கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஓன் ரிஸ்க். நாம் இதில் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த என்சிடியினுடைய ரிஸ்க் லெவலில் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ரெண்டு டைப் ஆஃப் என்சிடி இருக்குது, செக்யூர்ட், அன்செக்யூர்ட். செக்யூர்ட் என்சிடி அப்படிங்கிறது என்னென்னா, இவங்க கடன் பத்திரம் ரிலீஸ் பண்ணும்பொழுது அவர்களுடைய அசெட் சொத்தை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது அவர்களால் நம்ம போட்ட பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா அந்த அசெட் கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது ஒரு பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அன்செக்யூர்ட் அப்படின்னா அவங்க எதையுமே அவங்களுடைய அசெட் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹை ரிஸ்க் இது. இதை பார்த்துட்டு நம்ம வாங்க, இந்த முத்தூட் ஃபினான்ஸோட இந்த என்சிடி வந்து செக்யூர்டு என்சிடி, அவங்களுடைய அசட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் பேங்கை விட. இன்னொன்று, உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தால் தான் இந்த என்சிடியில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த நடுவில் உங்களுக்கு பணம் தேவைப்படுது எமர்ஜென்சிக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இது என்சிடி உங்களுக்கு அலாட் ஆன உடனே டிமேட் கணக்கு மூலியமாக நம்ம வாங்குறதால ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மாதிரியே இது ட்ரேட் ஆகும். நம்ம பணம் தேவைப்படும் பொழுது இதை விற்றுட்டு வெளியில் வந்துடலாம். இதுதான் இந்த என்சிடியினுடைய சுருக்கம். இதை பற்றி மேலும் அதிகமான தகவல்கள் உங்களுக்கு என்சிடியை பற்றி தெரியணும் அப்படின்னா, என்சிடியை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். கண்டிப்பாக அதை பார்க்குறதன் மூலிமா நீங்கள் இன்னும் அதிக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முத்தூட் மினி ஃபினான்ஷியர்ஸ் லிமிடெட் கம்பெனியை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி வந்து 1998ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இவர்களுடைய மெயின் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு லோன், கோல்டு அடமானமாக வச்சு கடன் கொடுக்கறது. இந்த நிறுவனம் வந்து ஒரு என்பிஎஃப்சி வகையை சார்ந்தது, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இப்போ இந்த கம்பெனியினுடைய கோல்டு லோனினுடைய போர்ட்ஃபோலியோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மார்ச் 31, 2020ஆம் ஆண்டு முடிவடைஞ்ச தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து சுமார் 4.37 லட்சம் அளவுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. இந்த லோனினுடைய மொத்த தொகையை நீங்கள் கணக்கெடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1645 கோடி அளவுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. இவர்களுடைய பிஸ்னஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 97% வந்து இந்த கோல்டு லோன் மூலியமாக தான் பிஸ்னஸ் நடக்குது. இவர்களுடைய ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
இவர்கள் வந்து புது விதமாக கோல்டு லோனில் ஆன்லைன் மூலமாகவே கோல்டு பெறத்துக்கு உண்டான வசதியை இப்போ துவங்கியிருக்காங்க. இவர்கள் வந்து கோல்டு லோன் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் மைக்ரோ ஃபினான்சஸ், குழு நிதி உதவி, ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக லோன் வாங்குறது, இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோல்டு லோன் இல்லாமல் இவர்கள் வேறு விதமான சேவைகளும் வழங்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் சர்வீசஸ், மணி டிரான்ஸ்ஃபர் சர்வீஸ், இன்சூரன்ஸ் புரோக்கிங், பேன் கார்டு ரிலேட்டட் சர்வீஸ், டிராவல் ஏஜென்சி சர்வீஸ், இது மாதிரி இதர சேவைகளையும் இந்த நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியினுடைய நெட்வொர்க் நிர்வாகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இவர்கள் வந்து சுமார் 3100 எம்ப்ளாயி அளவுக்கு வச்சு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. இவர்களுக்கு 785 பிரான்ச்சஸ் ஜூன் மாதம் 2020 முடிவடைகிற வரைக்கும் இவர்களுக்கு இருக்குது. இந்த என்சிடி நான் கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர்ஸ், இது வந்து கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடன் பத்திரத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நிறுவனம் இந்த கடன் பத்திரம் வழங்குறதன் மூலியமாக வரக்கூடிய தொகையை எந்தெந்த சேவைகளுக்காக பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இவர்கள் வந்து இன்னும் மேலும் கடன் அதிகமாக கொடுக்கறதுக்காக நிதி தேவைப்படுது, ஆன்வர்ட் லெண்டிங், அதுக்கப்புறம் வேறு மைக்ரோ ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான பணம், இல்லை இவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய பணத்துக்கு உண்டான ரீபேமெண்ட், ப்ரீபேமெண்ட், பிரின்சிபல் கட்டுறது, இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, இந்த மாதிரி தேவைக்காக இந்த என்சிடி வெளியிட்டிருக்காங்க. அதற்கப்புறம் அவர்களுடைய கார்ப்பரேட் பர்பஸ், நிர்வாக மேம்பாட்டுக்காகவும் இந்த தொகையை அவங்க பயன்படுத்த போகிறாங்க. இப்போ இந்த என்சிடியினுடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். நேம் வந்து முத்தூட் மினி ஃபினான்ஷியர்ஸ் லிமிடெட் அப்படின்ற நேமில் வெளியிடுறாங்க. செக்யூரிட்டி டைப், இவர்கள் வழங்கக்கூடிய என்சிடி வந்து செக்யூர்டு என்சிடி. 2 வகையான என்சிடிஸ் இருக்குது, செக்யூர்டு, நான் செக்யூர்டுன்னு. இது வந்து செக்யூர்டு வகையை சார்ந்தது. ரெண்டாவது நான் கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய இந்த கடன் பத்திரத்தை முதிர்வு முடிஞ்ச உடனே, மெச்சூரிட்டி முடிஞ்ச உடனே பங்குகளாக மாற்ற முடியாது. அதுதான் நான் கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த என்சிடியினுடைய இஷ்யூ சைஸ் வந்து சுமார் 100 கோடி ரூபாய். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்சிடியினுடைய விலை 1000 ரூபாய். இதனுடைய எப்படி அதை வாங்கலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 என்சிடி 10,000 ரூபாய் மினிமம் முதலீடு பண்ணணும். அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்சிடி 11,000, 12,000, 13,000ன்னு ஒரு என்சிடியை எத்தனை மல்டிபிள்ஸில் வேணாலும் வாங்கலாம். இது வந்து லிஸ்டிங் வந்து பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுது. இந்த என்சிடியினுடைய ரேட்டிங், என்சிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படிங்கிறதால நாம் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய தொகைக்கு எந்த விதமான இன்சூரன்ஸ் கேரண்டியும் கிடையாது. இதை வந்து எப்படி நம்ம ஒரு நல்ல கம்பெனியாக, நம்பகமான கம்பெனியாக அப்படின்னு செக் பண்ணுறது அப்படின்னா கிரெடிட் ரேட்டிங்கை வச்சு ஓரளவு நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரேட்டிங் வந்து ஐஎன்டி பிபிபி BBB ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. BBB இருந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்டேபிள், அவுட்லுக் வந்து ஓரளவு ஸ்டேபிளான கம்பெனி, ரிஸ்க் லெவல் வந்து மீடியம் அப்படின்னு அர்த்தம். இப்போது இவர்கள் வழங்கக்கூடிய என்சிடியினுடைய மெச்சூரிட்டி எவ்வளோ வருடங்களுக்கு நம்ம வாங்கலாம்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நமக்கு தேவையான மாதிரி வழங்குறாங்க. 24 மாதத்துக்கு நீங்கள் வாங்கலாம், இல்லை 36 மாதம், 50 மாதம், 60, 85, இல்லை 480 நாள், இது மாதிரி நிறைய கேட்டகரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது எப்படி நம்ம அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். என்சிடியோட அலோகேஷன் எப்படி அவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு இந்த என்சிடியை வழங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்காக 10%, என்ஐஐ கேட்டகரியில் இருக்கிறவர்களுக்கு 40%, ஹெச்என்ஐ கேட்டகரியில் எதுவுமே கிடையாது. கேட்டகரி 4 நாம் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நமக்கு வந்து 50% இந்த என்சிடியை அலாட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது வந்து மதிப்பில் ரிசர்வ்டு, எவ்வளோக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ கூப்பன் ரேட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன். இதை பாஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் டீட்டெயில் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போது இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 480 நாள் மெச்சூரிட்டி, 24 மந்த்ஸ் மெச்சூரிட்டி. அதில் 2 கேட்டகரி இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டு, இன்னொன்று வந்து குமுலேட்டிவ். அதே மாதிரி 36 மந்த்ஸ் இருக்குது, 50 மந்த்ஸ் இருக்குது, ஒன்று மந்த்லி, இன்னொன்று வந்து குமுலேட்டிவ். அதே மாதிரி 60 மந்த்ஸு மந்த்லி ஒன்று இருக்குது, அதே மாதிரி 85 மந்த்ஸ் வந்து குமுலேட்டிவ். அப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். அந்த ஆப்ஷன் எவ்வளவு மெச்சூரிட்டி பீரியடுன்னு மேலே இருக்குது. ரெண்டாவது அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னு பாருங்கள், மந்த்லியா குமுலேட்டிவா அப்படிங்கிறது கீழே இருக்குது. இந்த 3 டீட்டெயில்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளவு எஃபெக்டிவ் ஈல்டு,
இதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஈல்டு எவ்வளவு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. 480 டேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 9.92%. 24 மந்த்ஸ் மந்த்லி பே அவுட்டில் வந்து 10.2%. அதே மாதிரி குமுலேட்டிவ் மெச்சூரிட்டி அப்போ வட்டியும் அசலும் சேர்த்து வேணும்னா 9.7. 36 மந்த்ஸுக்கு 10.47. இதெல்லாம் வந்து எஃபெக்டிவ் ஈல்டு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸு. என்சிடியோட ரேட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்சிடின்றது நம்ம செலுத்தக்கூடிய டெபாசிட் தொகைக்கு எந்த விதமான இன்சூரன்ஸும் கிடையாது. ஏன்னா இது வந்து என்பிஎஃப்சி வகையை சார்ந்த கம்பெனி. இப்போது இந்த கம்பெனி வந்து நம்பகமானதா இல்லையான்றதை ரேட்டிங் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஐஎன்பிபி ரேட்டிங். ஐஎன்பிபிபி அப்படின்னா ட்ரிபிள் பின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டேபிள் ரேட்டிங். ஸ்டேபிள் அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங் மாடரேட்லி சேஃப்டி. இது வந்து ரொம்ப சேஃப்னு சொல்ல முடியாது, மாடரேட்லி சேஃப்டி. அதே மாதிரி ரொம்ப ஹை ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது, அதுவும் மாடரேட், அதாவது ஆவரேஜ். ரொம்ப ரிஸ்க்கும் கிடையாது, லோ ரிஸ்க்கும் கிடையாது. இது வந்து ரொம்ப மீடியம் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிஸ்ஸி மேத்யூ, அப்புறம் மேத்யூ முத்தூட் அப்படின்றவங்க இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர்ஸ். இந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஒரு 3 வருஷத்துக்கு உண்டானது இருக்குது. ருபீஸ் வந்து மில்லியன்ஸில் கொடுத்துருக்காங்க. 18ஆம் வருடம் வந்து 19,671 மில்லியன் அளவுக்கு இருக்குது. 19ஆம் வருடம் கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது அதுக்கு மொதல் வருடத்தை விட. ஆனால் 20வது வருடம் பார்த்திங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் இவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரோட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ரெவென்யூ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட அதிகரிச்சிருக்கு. அப்போது இந்த வருஷத்தினுடைய செயல்பாடுகள் ஓரளவு அதற்கு முந்தைய ஆண்டை விட கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்சிடி அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 வழியாக என்சிடி அப்ளை பண்ணலாம். ஒன்று ஆன்லைனில், இன்னொன்று ஆஃப்லைனில். ஆன்லைன் மூலிமா நம்ம எல்லாருமே வங்கி கணக்கு, இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாம் வச்சுருக்கோம். டிமேட் கணக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு டிமேட் கணக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஏஎஸ்பிஏ அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். சர்வீசஸ் அப்படின்ற இடத்துல ஏஎஸ்பிஏன்ற லிங்க் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா டெட் அப்படின்ற செக்ஷனை செலக்ட் பண்ணுறதன் மூலிமா நீங்கள் என்சிடி அப்ளை பண்ணலாம். அதுவே ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி மேனுவலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்சி ஆர் என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு செக் அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய புரோக்கர்கிட்டையோ இல்லை சிடிபி லொக்கேஷன்கிட்டையோ இல்லை ஆர்டிஏ லொக்கேஷன்லேயோ கொடுக்கலாம். இப்போ இந்த 2 வழியாகவும் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நான் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். இப்போது ஆன்லைனில் இந்த என்சிடிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா அப்ளை பண்ணுறது எப்படி நான் சொல்லித்தரேன். இப்போ ஸ்டேட் பேங்க்கில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இன்டர்நெட் பேங்கிங்கில் கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஃப்ரண்ட் பேஜ் கிடைக்கும். இதில் மேலே நிறைய டேப்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது உங்களுக்கு. இந்த இ சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இ சர்வீஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து நிறைய லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதில் டிமேட் அண்ட் ஏஎஸ்பிஏன்னு ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஐபிஓ எங்கேயாவது இஷ்யூ ஆச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கு. இப்போ இந்த டிமேட்டை கிளிக் பண்ணுறதன் மூலிமா நீங்கள் ஐபிஓஸ்க்கு எல்லா ஐபிஓஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஎஸ்பிஏ சர்வீசஸ் ஐபிஓ அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஐபிஓஸை நீங்கள் ஐபிஓ ரைட் இஷ்யூ இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா இதில் போய் அப்ளை பண்ணலாம். இது என்சிடிங்கிறது வந்து ஒரு கடன் பத்திரம், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறதால ஐபிஓ டெட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த ஐபிஓ டெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் நியூ ஐபிஓ ஓகேவா அக்செப்டான்னு சொல்லி கேட்கும். அக்செப்ட் கொடுங்க. அதுக்கு அடுத்தது என்னென்ன இஷ்யூஸ் இப்போ ஓப்பனில் இருக்குன்றது உங்களுக்கு இங்கே தானாகவே லிஸ்ட் வந்துடும். இப்போ ஒன்று தான் ஓப்பனில் இருக்குது, முத்தூட் மினி ஃபினான்ஷியர்ஸ் லிமிடெட். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி பாருங்கள் டேட்லாம் வரும், ஓப்பனிங் டேட், க்ளோஸ் டேட்லாம். கோ கொடுங்க. அந்த ஐபிஓவினுடைய சும்மா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். அக்செப்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி டீட்டெயில்ஸு, கம்பெனி அட்ரஸ், அப்புறம் இதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ மல்டிபிள்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் கிடைக்கும். கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். நாம் வந்து ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட நேமு, உங்கள் பேன் நம்பர் இதெல்லாம் இங்கே கொடுத்து உங்களோட டிமேட் கணக்கினுடைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்து எவ்வளோ குவான்டிட்டி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது தகுந்த மாதிரி இங்கே ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். இது வந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா அப்ளை பண்ணுறது. இதுவே நான் மேனுவலாக அப்ளிகேஷன் போட்டு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெப் ப்ரௌசரில் போய் முதல்ல அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். முதல்ல கூகுளில் போயிட்டு பிஎஸ்சி இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க.
இந்த பிஎஸ்சி இந்தியா அப்படின்னு கொடுத்த உடனே இந்த பிஎஸ்சி இந்தியா வெப்சைட் வந்துடும். அதுக்குள்ளே போயிடுங்க. இதில் நிறைய டேப்ஸ் இருக்கும். இந்த டேப்பில் வந்து நீங்கள் போக வேண்டியது பப்ளிக் இஷ்யூஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த பப்ளிக் இஷ்யூஸ்ன்னு இருக்கிற டேப்பை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐபிஓ ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயும் லிஸ்ட்டு வந்துடும். இப்போது நாம் இப்போ அப்ளை பண்ண போகிறது வந்து முத்தூட் மினி ஃபினான்ஷியல்ஸ் லிமிடெட். பாருங்கள் இங்கே இருக்குது, டெட் இஷ்யூ லைவில் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஐபிஓவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. என்ன எவ்வளோ ரூபா, ஃபேஸ் வேல்யூ, டைமிங், இது எல்லாமே கிடைக்கும். இதில் blank ASBA ஃபார்ம் அப்படின்னு இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். blank ASBA ஃபார்ம் கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இங்கே வந்துடும். இப்போ இதில் என்னென்ன இருக்குது, நேமு, உங்களோட டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்துட்டு இதோட வந்து ஒரு செக் எவ்வளோ நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான அந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் போட்டு செக்கு நீங்கள் எழுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஷேர் புரோக்கர் ஆஃபீஸ்லையோ இல்லை இவங்க டெசிக்னேட்டட் இடத்துலையோ நீங்கள் கொடுத்தா உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். ஃபோன் நம்பர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இதுதான் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் முறையில் என்சிடிக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்றது. டிஸ்க்ளைமர், இந்த என்சிடியை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த தகவல்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ரிஸ்க் லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக போடக்கூடிய வீடியோ. இந்த என்சிடி பற்றியான தகவல்கள் தான் நாங்கள் கொடுக்குறோமே ஒழிய இதை வாங்குங்கன்ற பரிந்துரை எதுவுமே கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக துவங்கப்பட்ட ஒரு சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கு போடுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதன் மூலிமா உங்களுக்கு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை பற்றி இன்னும் அதிகபட்சமான தகவல்கள் தெரியணும்னா www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் போய் கூட நீங்கள் செக் பண்ணலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.